ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுக்க போனேன். அப்போ அந்த ரோட்டில் வந்து ஒரே ஒரு ஷைன் போர்டு இருந்துச்சு. ஸ்பீடு வந்து 40ன்னு போட்டிருந்துச்சு. அப்போ நம்ம அந்த சைன் போர்டை வச்சு ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக்கு, அதாவது அந்த நம்பர்ஸ் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான ஒரு நம்பரை போட்டுக்கிட்டு ஒரு சின்ன எடிட்டிங், அது எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ நான் அது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா நீங்களும் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ரீல்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வீடியோ எடுக்கிற இடத்துல இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு மாற்றினா எப்படி இருக்கணும் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதுக்கான ஒரு வீடியோ தான் இது எல்லா இதுக்குமே சூட்டபிள் ஆகும். ஸோ வாங்க, அதை நான் எப்படி உங்களுக்கு பண்ணுறதை காணிச்சு தரேன். உங்களோட சிஸ்டத்தில் கேப்கட்டு, ஃபிலிமோரா எது இருந்தாலும் சேம் ஒரே கேட்டகரியில் தான் இதனோட ஒர்க் இருக்கும். அதில் வந்து டைம் லைன் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய வீடியோ கிளிப்பை ஆட் பண்ணுங்கள். நம்ம வந்து இது வந்து ஒரு போர்ட்ரேட் டைப்பில் வந்து நம்ம செய்கிறோம். ஸோ அதனால் லேண்ட்ஸ்கேப்பில் தான் போர்ட்ரேட் டைப்பில் நம்ம பண்ணுறோம். அப்புறம் நம்ம வீடியோ செலெக்ஷன் பண்ணி வச்சாச்சு. இதில் வந்து இந்த பாகை நமக்கு தேவையில்லை, நம்ம இதை கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ஒரு கிராஃப் ஆட் பண்ணுவோம். அதாவது ஸ்பீடு கிராஃபு. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் ஸ்பீடாகவும் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் ஸ்பீடில் போயிட்டு இந்த கிராஃப் யூஸ் பண்ணுறேன், சென்டர் மார்க்கர். இது பண்ணும்போது ப்ளே பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். டக்குன்னு வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எதில் ஸ்லோவாக அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவோம். சரிங்களா? கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் இனி நமக்கு வேலை. அதுக்கப்புறம் இதை கட் பண்ணுறதை உங்களுக்கு காட்டுறேன். தனியாக இருக்குது பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ தான் மக்கள். அடுத்தது நம்ம கட் பண்ணதை கூகுள் குரோமில் போய்ட்டு ஃபோட்டோ ரூம்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த இதில் போனீங்கன்னா நமக்கு இப்போது அந்த எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை இதை நம்பரை மட்டும் நம்ம வந்து எரேஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அதில் கரெக்டாக வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் செட்டிங்ஸில் வந்து கலர்ஸ் இருக்கும். அந்த ஒயிட் கலர் சர்க்கிள் எடுத்து ஜஸ்ட்டு இப்போ ப்ளூ கலர் இருக்குது, ஆனால் அது ஒயிட் கலர் ஆக்கிடும். அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் கலர் கொடுங்க, பேக்ரவுண்டு எல்லாம் கொடுத்துட்டு டவுன்லோடு பண்ணிடுங்க. டவுன்லோடு பண்ணதும் எடுத்து அதே டைம் லைனில் கொண்டு இதில் வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு ஒரு லெட்ரு, அதாவது டெக்ஸ்ட்டு, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் அதுக்கு மேலே வச்சுருங்க. அப்போ இப்போ எப்படின்னா, ஃபஸ்ட்டு வீடியோ கிளிப்பு நம்ம கட் பண்ண இடத்துல தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் தெரியுது. இதில் வந்து என்ன பண்ணால் நம்ம டைப் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம 40ன்னு நம்ம எழுதுகிறோம். 40ன்னு எழுதிட்டு அதை வந்து கரெக்டாக அந்த சென்டரில் போய்ட்டு பிளாக் கலராக நம்ம ஆக்குறோம். அப்போ தான் நமக்கு ஒயிட் கலரில் பிளாக் கலர் தெரியும். பின்ன ஃபாண்ட்டை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கோங்க. நான் ஒரு ஃபாண்ட்டு செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் அந்த ஃபாண்ட். அதுக்கப்புறம் இதை ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த சர்க்கிள்குள்ளே வைங்க. நான் வந்து என்னோடய கீபேர்டில் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு ரவுண்டுக்குள்ளே கரெக்டாக வந்துட்டு இது வரைக்கும் நமக்கு போகுதும். சரிங்களா? அதுக்கப்புறம் பழைய அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது கொஞ்சம் நேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் சர்க்கிளுக்குள்ளே கரெக்டாக வந்தோம். அதுக்கப்புறம் இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு டூப்ளிகேட் பண்ணுங்கள். ரைட்டில் கிளிக் எடுத்து டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா அந்த 40ன்னு இருக்கும். அதை அழிச்சிட்டு நீங்கள் ஒரு 50ன்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன நம்பர்லாம் தேவையோ அந்த நம்பரில். இப்போ பாருங்கள், நான் 50ன்னு வச்சுருந்தா வந்துட்டா, அதையும் கொஞ்சம் அந்த சர்க்கிளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்துக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்துட்டு நான் ப்ளே பண்ணுறப்ப 40, 50 இன்னும் வேணுங்களா ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து 60 70 என்ன வேணாலும் வச்சுக்கணும். அப்படி இல்லாட்டி கூகுளில் போய் இந்த மாதிரி ஷைன் போர்டு போட்டிங்கன்னா ஏகப்பட்ட ஷைன் போர்டு வரும். அதையும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் ஸ்டாப்பு, கோ ஸ்லோ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டாப்பு வந்து கொஞ்சம் டைம்லைனை கொஞ்சம் சுருக்கிக்கோங்க. 2வது அதனோட சென்டரில் போய்ட்டு கொஞ்சம் ஜூமிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் குறைச்சி அந்த சர்க்கிள்குள்ளே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஏதேசம் கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கும். கொஞ்சம் கூட மேலே ஏற்றிக்கோங்க. முடிஞ்சுட்டு அதேமாரி இப்போ கோ ஸ்லோன்னு இருக்கும். இதையும் அதேமாதிரி கொண்டு வந்துட்டு தேவைக்கு கட் பண்ணிவிட்டு அந்த கோ ஸ்லோவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மியூசிக் கொடுப்போம். அதாவது இந்த ஓடுறதுக்கு ஒரு கேமரா ஃப்ளாஷ் சவுண்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சவுண்டை தான் நம்ம இதில் கொடுக்குறோம். இது வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம 5 கிளிப் வச்சுருக்கோம். அப்போ 5 இது வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ எல்லாமே டூப்ளிகேட்டு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கு நேராக அந்த கேமரா கிளிக் சவுண்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 5 எண்ணம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான் மக்களே. இது ரொம்ப சிம்பிள். இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட வால்யூமும் குறைக்கலாம் 5 எண்ணம் சேர்த்து. அதுக்கப்புறவு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்கும். 2வது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ அடுத்தது கொஞ்சம் கலர் கொடுப்போம் இந்த வீடியோவுக்கு.
ஏன்னா நம்ம எடுத்த ஃபுட்டேஜ் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எடுக்கிற எல்லா வீடியோ. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா கலர் கொடுக்கும்போது வீடியோ இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். நம்ம வந்து எக்ஸ்போசரு, பிரைட்னஸ்ஸு, ஒயிட்டு, கொஞ்சம் ஷார்ப் வந்து ஒரு 2 பாயிண்ட் வைக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா HSLன்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் மட்டும் கொடுக்குறீங்கன்னா அந்த கலர் மட்டும் தனியாக கொஞ்சம் பிரைட்னஸாக காட்டும். இப்போ ரெட் கொடுக்கும்போது அந்த பார்டர் ரெட்டு மட்டும் நல்லா வரும். ஸோ இதை கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க எஃபெக்ட்டு. அந்த பக்கத்துல வீடியோலையும் போய்க்கிட்டு அதே எஃபெக்ட் கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும். அதுக்கு தான் பார்த்துட்டிங்கன்னா பிரைட்னஸ் ஆகிருக்கு. ஸோ இதான் அதனுடைய அவுட்புட் மக்களே. ஸோ காய்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 தடவை 3 தடவை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.